Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல யூராலஜிஸ்ட் டாக்டர் முத்து வீரமணி அண்ட் பிரபல நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் ராம் பிரபாகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர்ஸ். ஸோ வெயில் பயங்கர படாத பாடு படுத்துதுன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். ஸோ எந்த அளவுக்கு கிட்னி பாதிக்கப்படும் இந்த சம்மர் சீசனில்? இல்லை, கிட்னி பொறுத்தளவில் கிட்னி தான் ரெகுலேட் பண்ணுது நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ். பாடியில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், இன்ட்ராவாஸ்குலர் ஃப்ளூயிட், நிறைய ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் என்ன ஃப்ளூயிட்ஸ் இருந்தால் தான் பாடியோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ அதோட கார்டியன் கிட்னி தான். ஸோ அதுக்கு நம்மளோட இப்போ சம்மரில் என்ன அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸுக்கு சேலஞ்ச் வரும்னா, நம்ம நிறைய வாட்டர் லாஸ் இருக்கும். இன்சென்சிபிள் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத சென்சிபிள் லாஸ்னால் நம்ம யூரினில் போகிற இது சென்சிபிள் லாஸ். இன்சென்சிபிள் லாஸ்னால் நம்மளோட நாலெட்ஜுக்கு இல்லாமல் ஸ்கின் வழியாக, ஸ்வெட் வழியாக, ஸ்வெட் மட்டும் ஆக வேண்டாம், ஸ்வெட் இல்லாமலே இன்சென்சிபிள் லாஸ் ஸ்கின் வழியாக நடக்கும். வேப்பரைசேஷன் மாதிரி. ஸோ அதில் இப்போ நம்ம ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் உங்கள் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்சென்சிபிள் லாஸ் அதிகமாகும், பர்டிகுலராக இன் சம்மர் டைம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும் நம்ம நிறைய. ஸோ இன்சென்சிபிள் லாஸ் லஃபாக இந்த மாதிரி ஒரு 39-40 டிகிரியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் வாட்டர் லாஸ் த்ரூ இந்த இன்சென்சிபிள் லாஸே நடக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கல அப்படின்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. உடம்புல தண்ணியோட அளவு குறையும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரலான்னா, ஜென்ரலாக ஒன்று யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போகும், ரொம்ப குறைவாக போகும். அப்படி போகும்போது நிறைய அதில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட்லாம் அதிகமாகிறதுனால யூரின் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து யூரின் இந்த மாதிரி கம்மியாக போகிறதுனால பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன் நடக்கலாம். யூஸ்வலாக நார்மலாக நம்ம பீரியாடிக்காக யூரினரி பிளாடரை எம்டி பண்ணும்போது யூரினரி பாக்டீரியா ஸ்டே ஆகாது அதில். ஸோ நம்ம எம்டி பண்ணாமல் ரொம்ப குறைவாக யூரின் போகும்போது பாக்டீரியா கூட நேரம் இருந்து அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மெடிக்கலாக. ஓகே. ஸோ இப்போ பொதுவாக நார்மலாக இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கோ இப்போ சம்மர் சீசனில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் தண்ணி குடிக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க பேஷண்ட்? தண்ணி கண்டிப்பாக அகெயின் வாட்டர் இன்டேக் நம்மளை பொறுத்தளவில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஆக்டிவிட்டி லெவல். இன்னொன்று உங்கள் இருக்கிற டெம்பரேச்சர். இப்போ நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரி ஃபுல் ஏசி இதில் இருக்கும்போது நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு காமன் அளவு கொடுக்க முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஆக்டிவிட்டி லெவல். பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களோட யூரினோட கலரே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கும் தட் நீங்கள் குடிக்கிற வாட்டரோட அளவு எனஃபா இல்லையா. 2 விஷயங்கள் பாடியோட ஹோமியோஸ்டேசிஸில் ரொம்ப. ஒன்று உங்களோட தர்ஸ்ட் லெவல். தர்ஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சிக்னல் இருக்குன்னா, யூ ஆர் நாட் ட்ரிங்கிங் எனஃப். ரெண்டாவது யூரினோட குவான்டிட்டி, கலர். இஃப் இட் இஸ் டார்க் ப்ரௌன் எல்லோ ஆறுது அப்படின்னா தட் மீன்ஸ் வாட் எவர் யூ ஆர் ட்ரிங்கிங் இஸ் நாட் எனஃப், யூ நீட் டு இன்க்ரீஸ் மோர். ஸோ காமன் அளவு எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இன்டோர்லேயே இருக்கிறவங்களுக்கு அரௌண்ட் 2 லிட்டர்ஸ் போதும். பட் அவுட்டோர்ஸ் போய் நிறைய ஸ்வெட் ஆகிறவங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டெம்பரேச்சருக்குலாம் 2+2 எக்ஸ்ட்ரா ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் 4 லிட்டர்ஸ் தே ஹேவ் டு ட்ரிங்க். பர்டிகுலர்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறவங்களுக்கு. ஓகே. இப்போ பொதுவாக எல்லாருமே சம்மர் சீசனில் நிறைய தண்ணி பாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நல்லதா இல்லையா? ஐஸ் வாட்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக தர்ஸ்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கிட்னி பேஷண்ட்டுக்கெல்லாம் ஃப்ளூயிட் குவான்டிட்டியை நாங்கள் குறைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஃப்ளூயிடெல்லாம் உடம்புல ரீட்டைன் ஆகி மூச்சு திணறலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஸ் வாட்டர் எதுக்காக ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் குவான்டிட்டி அளவு குடிக்க முடியாது. ஈக்குவல் பாட்டில் ஒன்று பாட்டில் வச்சுருந்தா ஒரே தர்ஸ்டில் இருக்கவங்க இதை எம்டி பண்ணிவிடுவாங்க. பட் ஐஸ் வாட்டரை எம்டி பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் வாட்டர் இன்டேக்னா உங்களுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கலாம். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக ஐஸ் வாட்டர் தான் குடிக்கணுன்றலாம் ஒன்றும் இல்லை. பட் நான் பொதுவாக நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது. ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, நார்மல் வாட்டர் முடிஞ்சால் ஹாட் வாட்டர் குடிச்சா நல்லது அப்படின்ற மாதிரி. அது அப்படி அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பியூரிட்டி ஆஃப் வாட்டர் தான். அதுதான் முக்கியமே தவிர அது ஐஸாக இருக்கா, டெம்பரேச்சர் டசன்ட் மேட்டர். பட் ரொம்ப நேரம் ஸ்டோர்டு ஐஸ் வாட்டரில் அகெயின் பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான். ஸோ மோர் தென் 24 hours ஸ்டோர் பண்ண ஐஸ் வாட்டர்லாம் தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன். அப்படி இல்லை, நார்மலாக வச்சுருக்கீங்க, நீங்கள் பீரியாடிக்காக எம்டி பண்ணிடுறீங்கன்னா இட் டசன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரோஜினி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம்மா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம்.
சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சார் ஒரு 1 வீக்கா கால் வீங்கி இருக்கு சார். 25 வயசு ஆகுது சார். 2 கால் வீங்கி இருக்கு, வயிறு வீங்கி இருக்கு சார், கையெல்லாம் வீக்கமா இருக்கு. அவங்களுக்கு வந்து கிட்னில ஸ்டோன் எடுத்திருக்காங்க. ஸ்டோன் எடுத்து அது ஒரு 5 இயர்ஸ் ஆகுது சார். ரொம்ப வீக்கமா இருக்கு சார். யூரின் வந்து இப்ப இதாவே போக மாட்டேங்குது சார், ஃப்ரீயா போக மாட்டேங்குது சார். அவருக்கு சுகர் பிபி எதுன்னு இருக்குதா? எதுவுமே இல்லை சார். 25 தான் சார் ஆகுது ஏஜ். சரி, அவருக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணல சார். அதாவது உடம்புல கை கால் வீக்கம் வந்து நிறைய வியாதிகளால் வரலாம். இருதயத்தில் பாதிப்பு இருந்தால் வரலாம், லிவரில் பாதிப்பில் இருந்து வரலாம், லங்ஸில் பாதிப்பு இருந்து வரலாம், கிட்னி பாதிப்பு இருந்தாலும் வரலாம். ஸோ எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிக்கணும். அது தவிர டெஸ்ட் இருக்குது. சிம்பிள் யூரின் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரியா கிரியேட்டினின் டெஸ்ட் இருக்குது. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதனால் உங்களுக்கு கால் வீக்கம் வருதுன்னு. அதை பொறுத்து தான் அடுத்து உங்களோட ட்ரீட்மெண்ட் பார்ட்டை நாங்கள் டிசைட் பண்ண முடியும். முன்னாடி கிட்னி ஸ்டோன் இருந்து எடுத்ததுனால டெஃபினட்டாக இப்போவும் கிட்னி ஸ்டோன் வந்திருக்கலாம், இல்லை கிட்னி ஃபங்க்ஷனில் பாதிப்பு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு முறையான ஒரு டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. அது ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்கம்மா. ஹலோ. ஃபோனில் பேசுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் சொல்லி திருநெல்வேலியில இருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சுமையா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இப்போ சந்தேகம் என்னன்னு கேளுங்க. டாக்டர் நியூராலஜி அவங்கள பேசணும். கண்டிப்பாக பேசலாம், சொல்லுங்க. எனக்கு சுகர் உண்டு. வயசு வந்து 38 ஆச்சு. ஆனா சுகர் வந்து நார்மலா தான் இருக்கு. ஆனா அடிக்கடி யூரின் போகும் போலே ஒரு இருக்கு, போனாலும் அதிகமா போகுது. டிவி குறைக்கவே இல்லை. டிவி வால்யூம் குறைச்சாதான் நீங்கள் ஓகே. ஸோ நீங்கள் அது அதாவது சுகர் இருந்து அடிக்கடி யூரின் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ வருஷம் சுகர் இருக்குது, அவரோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு தெரியல. இன் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சிம்டமே சுகரை கண்டுபிடிக்கும் போது ஃப்ரீக்வன்சி யூரின் தான். ஸோ சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா கண்டிப்பாக அடிக்கடி யூரின் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அவரோட சுகரை செக் பண்ணி சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்கான்னு ஒன்று பார்த்துக்கணும். இன்னொன்று சுகரும் கிட்னி யூரினரி பிளாடர் பாதிக்கலாம். யூரினரி பிளாடரோட கண்ட்ராக்ஷனை பாதிக்கலாம். டயபெட்டிக் சிஸ்டோபதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டயபெட்டிஸ் வந்து எல்லா பாடியில் எல்லா ஆர்கனையும் பாதிக்கலாம். அதே மாதிரி பிளாடர் பாதிப்பு வந்தால் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற இது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் வருதுன்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் டெஸ்ட்டு எடுத்துக்கணும். கிட்னி பர்டிகுலராக சுகர் அவங்க நல்லா கண்ட்ரோலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, கரெக்டாக சுருங்கி விரியுதா, ஃபுல்லாக எம்டி பண்ணுதா, யூரினரி ஃப்ளோ ரேட் நல்லா இருக்கா, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் லட்சுமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கரூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்கம்மா. யூரின் வந்து எல்லோவா போகுதுங்க. சொல்லுங்க. தண்ணியும் 4 லிட்டர் குடிக்கிறேன். யூரின் வந்து எரிச்சலா போகுது. தண்ணி 4 லிட்டர் குடிச்சாலும் எரிச்சலா போகுது. ஆமாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னில வந்து லைட்டா கல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இடுப்பு வந்து வலியா இருந்துட்டுக்குங்க. கல் கிட்னில என்ன சைஸ்ல ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க? எல்லாம் வந்து சிறுசா இருக்குன்னு சொன்னாங்க. சரி சரி. தண்ணி நிறைய குடிங்க. சின்ன சின்ன கல் இருக்கும்போது தானாகவே வந்துடும். தண்ணி நிறைய குடித்தாலே வந்துடும். பட் ஏன் எல்லோ 4 லிட்டர் குடித்தாலும் எல்லோவா போகுது அப்படின்னா ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. மஞ்சள் காமாலை இது இருக்கான்னு பார்த்துருங்க. அது இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே சரியாயிருமா. ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தருமபுரியிலேருந்து மூர்த்தின்னு பேசுகிறேம்மா. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கள் மூர்த்தி. பிஎஸ்ஏ வந்து 70 இருந்ததுன்னு சொல்லி ஓகே ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணாங்க. ஓகே. பயாப்சி பண்ணிட்டு அதை வந்து போன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஓகே. போன் ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க எனக்கு பேஜஸ் டிசீஸ் ஒரு 25 இயர்ஸாகவே இருக்கு. ஓகே. ஒரு 2003ல் ஒரு போன் ஸ்கேன் பண்ணேன். அப்புறம் இந்த போன் ஸ்கேனிங் அவங்க கம்பேர் பண்ணிட்டு அந்த அப்சர்வேஷன்ல ஓகே in a known case of Page's disease focal abnormal increase in tracer concentration okay in the skull metastasis அப்படின்னு போட்டு அவங்க வந்து கால்வடைட் மாத்திரை டெய்லி நைட் போட சொன்னாங்க. ஓகே. ஜோல்ட்ரானிக் ஆசிட்ங்கிற இன்ஜெக்ஷன் 3 மாசம் கொடுத்தா போட சொன்னாங்க. ஓகே.
அதனால அதை நான் போட்டுட்டு இருக்கேன். சரி, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு ரிவ்யூ பார்க்க சொன்னாங்க. ஓகே. அதான் இந்த பரதர சமாச்சாரங்கள் இது எதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு தான். இப்போ பயாப்சி பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? பயாப்சி 2 மாசம் ஆகுது. 2 மாதம் ஆச்சு. இப்போ காலுடைட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வேற எதுவும் இன்ஜெக்ஷன் எதுவும் போட்டாங்களா? ஜோல்ட்ரானிக் ஆசிட்னு ஒரு இன்ஜெக்ஷன் 3 மாசத்துக்கு ஒரு போட சொல்லிருக்காங்க, ஒன்று போட்டேன். ஜோலடாக்ஸா ஜோலிட்ரானிக்கா? ஜோல்ட்ரானிக், ZOLEDRONIC. ஓகே. ஆசிட், ஜோல்ட்ரானிக் ஆசிட் 3 மாசத்துக்கு ஒரு போட சொல்லிருக்காங்க. அது வந்து போன் வீக்னஸ்க்காக போடக்கூடியது. சரி. ஜோலடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது போட சொன்னாங்களா? இல்ல, இல்ல, ஜோல்ட்ரானிக் தான் கொடுத்தாங்க. இப்போ காலுடைட் எவ்வளோ சாப்பிட்றீங்க? 50 mg. 50 mg. வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணீங்களா? ஆபரேஷன் வந்து டெஸ்டோஸ்டெரான் எடுத்தாங்க, டெஸ்டிஸ் எடுத்துட்டாங்க. ரைட். இப்போ பிஎஸ்ஏ கடைசியாக எப்போ செக் பண்ணீங்க? பிஎஸ்ஏ வந்து இப்போ இந்த இது பயாப்சி பண்ணும்போது. அதான் இப்போ அதுக்கப்புறம் செக் பண்ணல. பிப்ரவரி அதுக்கப்புறம் பண்ணல. இந்த இன்ஜெக்ஷன் 3 மாசத்துக்கு கொஞ்சம் போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை பிஎஸ்சி எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ வந்து ஏற்கனவே பேஜஸ் டிசீஸ் இருக்கிறதுனால போன் ஸ்கேன்லேயும் ரொம்ப நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. சரி. நீங்கள் வந்து அந்த பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன் ஒன்று இருக்குது. சரி. அது பண்ணோம் அப்படின்னாக்கி நமக்கு இப்போ வேறு டிசீஸ் வேறு எங்கேயும் ஆக்டிவாக இருக்கா அது ஒன்று பார்த்து மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த போன் ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த போன் ஸ்கேனை விட அந்த பிஎஸ்எம்ஏ பெட் சிட்டின்னு ஒன்று இருக்குது. சரி. அது பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயும் நோய் இருக்காங்கிறது தெரியும். இப்போ அது நீங்கள் ஏற்கனவே அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இன்னொரு 1 மந்த் கழித்து அந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிஎஸ்ஏ வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா யுவர் டிசீஸ் அண்டர் கண்ட்ரோல். அது ரெகுலராக செக்அப் பண்ணி பார்த்துக்கோம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் சுரேஷ் நியூ டெல்லில இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம். யா, கண்டிப்பா பேசலாம். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர். எஸ் சார். Actually, I am a type 2 diabetic. Okay. And I am taking medicines and I am also heart patient. Okay. இப்போ என்னன்னா வந்து in long run, what will be the effect of my kidney and what are the precautions I should take so that I can be free from any of the kidney diseases which might arise. How many years of diabetes? How many years now you are a diabetic patient? Yes, sir, diabetic இருக்கேன் சார். எத்தனை வருஷம்? 9 years. Medicine எடுத்துட்டு இருக்கேன். 9 years. medicine எடுத்துட்டு இருக்கேன் because I had a angioplasty also done. ஓகே, அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கிட்னி செக்அப் பண்ணியிருப்பாங்க ப்ரையர் டு ஆஞ்சியோபிளாஸ்டி. சி ஜென்ரலி எனி டயபெட்டிக் பேஷண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் கிட்னி டிசீஸ். த ஃப்ரீக்வன்சி வந்து 40 to 50% அட் த எண்ட் ஆஃப் 10 years. சரிங்களா? ஸோ யாருக்கு வேணாலும் இது வரலாம், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் சுகர் கண்ட்ரோல், நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து என்ன எடுத்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் அட் டயக்னோசிஸ் உங்கள் கிட்னியை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். பேசிக்காக கிட்னி செக்கப்ங்கிறது ஒரு யூரினில் யூஸ்வலாக டயபிட்டிஸால் கிட்னி பாதிப்பு வந்தால் ஃபஸ்ட்டு வர்றது யூரினில் ஆல்புமின் வரும். ஸோ யூரின் ஆல்புமின் எக்ஸ்க்ரீஷன் ரேட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் யூரியா கிரியேட்டின் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு உங்கள் கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். இது வந்து அட் டயக்னோசிஸ். அதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் இல்லைனாலும் எவ்ரி இயர் நீங்கள் உங்களோட கிட்னியை செக்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு 9 years duration ஆஃப் டயபிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அக்காம்பனிங் டார்கெட் ஆர்கன் டேமேஜ், ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஸோ சான்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் இஸ் தேர். இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த 2 பேசிக் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்வைசஸ் டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் கிட்னி டிசீஸ் ப்ராக்ரெஷன் ஆர் நியூவர் கிட்னி டிசீஸ் ஃபார்மேஷனும் தே வில் கைட் யூ. உங்களோட ப்ரெசன்ட் லெவலை வச்சு தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? முகமது சலீம், சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு. ஆக்சுவலாக ஒரு 8 மாதமாக நான் வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிரியேட்டின் யூரியா அதிகமாகிடுச்சுன்னு, கிட்னி சுருங்கி இருக்குன்ட்டு டயாலிசிஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வீக்லி 2 டைம் பண்ணி கூட எனக்கு வந்து இந்த கால்லாம் வீங்குது சார். அப்படியே கால் வீங்குது, இந்த வயிறுலாம் வீங்குது. அதாவது எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல என்னால். நம்ம ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் சவுந்தரராஜ் தான் டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்காரு. பட் ஆனால் ஒரு திருப்தி இல்லை சார். சிலர் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு நல்லா போகிறாங்க வராங்க, ஆக்டிவாக இருக்காங்க.
என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல. என்ன சார் ரீசன்? உங்கள் வயசு என்ன? 37 சார். இப்போ 37 தான். ஏன் நீங்கள் கிட்னி மாற்று ஆப்ரேஷன் பண்ணிக்கல? எனக்கு ஒன்றும் கிடைக்கல சார். அது ரிலேட்டிவ் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அதில் என்னுடைய ஃபேமிலியில் யாரும் இல்லை. யூரின் அளவு உங்களுக்கு எவ்வளோ போகுது ஒரு நாள்? யூரினே இப்போ சுத்தமாக போகிறதே இல்லை சார். சுத்தமாக இல்லை. ஆமாம் சார். தண்ணி குடிக்கிற அளவு கம்மி பண்ணிட்டீங்களா இல்லையா? தண்ணி அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி இதுக்கு தான் சார் சாப்பிட்றேன். சரி. அதாவது டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கை கால் வீக்கம் வருதுன்னா ஒன்று உங்களுக்கு சுத்தமாக யூரின் இல்லை, ஸோ நீங்கள் ஃப்ளூயிடோட அளவை குறைக்கணும். இன்னொன்று உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி டயாலிசிஸில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளூயிடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கான்செப்ட் ட்ரை வெயிட்டுன்னு இருக்குது. உங்களோட ஃபுல்லாக இந்த ஸ்வெல்லிங் இல்லாத வெயிட் எவ்வளவுங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் ப்ளட் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க டயாலிசிஸில். அதில் வந்து 2 வகையாகவும் ஆர்டர் பண்ணலாம். ஒன்று ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, 2 டைம்ஸ்லேருந்து 3 டைம்ஸ் ஆக்குறது. இன்னொன்று வந்து உங்கள் டூரேஷன் ஆஃப் டயாலிசிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. 4 மணி நேரத்துக்கு பதிலாக 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளூயிடை எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் சால்ட் அண்ட் வாட்டரை கண்ட்ரோலில் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களால் மற்றவங்கள மாதிரி உங்கள் வயசு கண்டிப்பாக மற்ற ஆர்கன் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. 37 இயர்ஸ்ன்றதுனால டெஃபினட்டாக உங்களால் நார்மலாக இருக்க முடியும். பட் நீங்கள் இதை உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கம்ப்ளைண்ட்டை உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? பேர் சுந்தரம், பரமக்குளத்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சுந்தர். சார் முடியுமா சார்? என் வயசு 72 சார். சரி. பிபி இருக்கு, சுகர் இல்லை சார். எனக்கு ப்ராசஸ் என்னாச்சு ஒரு 2 ஆண்டுகளா இருக்கு சார். மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். எத்தனை வயசு? 72 சார். 72. ஆமாம் சார். சரி. முதல்ல வெல்கம் 0.4 சாப்பிட்டுட்டு இருந்தேன். பின்னால் மருத்துவர் 6 ஜெல்டின் கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நான் எதை சாப்பிடணும்? வெல்கம் சாப்பிட்டே இருக்கலாமா? அதுதான் சாப்பிடணுமான்னு பார்த்தேன். இல்லை, உங்களுக்கு வெல்டாம் சாப்பிட்றதுனால நல்ல ரிலீஃப் இருந்துச்சுன்னா அதையே கண்டினியூ பண்ணலாம். சார் உங்களுக்கு உங்கள் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுது, ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் இல்லை அப்படின்னா சுருக்கமாக போகுது சார். இல்லை, வெல்டாம் சாப்பிட்டும் ஸ்லோவாக போதா? இல்லை, நான் அப்போ அதுக்குள்ள இது சிக்பாஸ் சாப்பிட்டேன். அப்புறம் இடையில கொஞ்சம் கிடைக்காம நிப்பாட்டிருக்கேன். இங்கே மதுரையில் பார்த்தேன் சார். சரி. இப்போ வேற ஏதாவது தொடர்ச்சி வேகமாக போக முடியாதுங்கிறதுக்கு ஆப்ரேஷன் தான் சார். நான் மாத்திரை சாப்பிட்டாங்க சார். இல்லை, ஒன்று நீங்கள் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். மாத்திரையில் இம்ப்ரூவ் இருந்ததுன்னா மாத்திரையே கன்டினியூ பண்ணுங்கள். இல்லை, உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, யூரின் தேங்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஓகே, அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என்னோட நேம் ஆர்த்தி. நான் மகாராஷ்டிரால இருந்து பேசுறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலா நான் டெய்லியும் ஒரு 4 லிட்டருக்கு மேலேயே தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சரி. பட் என்னன்னா வயிறு எனக்கு டெலிவரி ஆகி இது 3வது வருஷம் ஆக போகுது. சரி, ஓகே. வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்கிறது. காலையில் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கலாமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா சார்? எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். 6 months. ஹலோ, எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாமா? சாப்பாட்டுக்கு முன்னாடியும் குடிச்சிக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிக்கலாம். நார்மலாக ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். என்னன்னா பாத்தீங்கன்னா என்னோட வயசு பாத்தீங்கன்னா கம்மியா ஆக மாட்டேங்குது. நான் ஃபுல்லா சாப்பாட்டை விட தண்ணி தான் நிறைய குடிச்சிட்டு இருக்கேன் சார். நான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருக்கேன் சார். யோகா பண்றேன், அதுவும் பண்றேன். எப்படியா இருந்தாலும் கம்மியா ஆக மாட்டேங்குது. தண்ணி குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? தண்ணி குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து கிட்னியில் இன்னும் என்ன மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் சம்மர் சீசனில் வரும் அப்படின்றது ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இந்த சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் சர்ஜரி போகிற அளவுக்கு கிட்னியில் ஏதாவது டிசீசஸ் வருமா? இப்போ சார் முதல்ல சொல்லி முடிச்சார் இல்லையா, அந்த டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், நம்ம ஆக்சுவலாக நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனே வந்து தெர் இஸ் மெயின்டைனிங் எ கெமிக்கல் பேலன்ஸ். ஓகே, அதாவது நமக்கு உடம்புல வேண்டாத சில கெமிக்கல்ஸ்லாம் வெளியேற்றும். சப்போஸ் இந்த யூரின் அவுட்புட் கம்மியாகும்போது அந்த சால்ட் எல்லாம் கிட்னியில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, கால்சியம், யூரிக் ஆசிட், ஆக்சலேட், அதுலேருந்து தான் ஸ்டோன் உற்பத்தி ஆகுது. ஓகே, ஸோ கிட்னிக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் உற்பத்தி ஆகி சின்னதாக இட் ஃபார்ம் லைக் மில்லிமீட்டர் சைஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு தண்ணி குடிக்கலை அப்படின்னு விட்டோம்னா இட்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகி மில்லிமீட்டர் ஆகி சென்டிமீட்டர் ஆகி இட் கேன் கோ அப் டு த ஹோல் கிட்னி கேன் பி ரீப்ளேஸ்டு பை த ஸ்டோன். ஓகே, அந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஸ்டோன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அனதர் ஆஸ்பெக்ட் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ சம்மரில் பார்த்தோன்னா அந்த டீஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்காதனால ஸ்டோன் வந்து வர்றது வந்து ஒரு காமன். ஸ்டோன் வந்ததுனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா பெயின். அதாவது மனிதனுக்கு தெரிந்த ஒரு மிக சிவியரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெயின் வந்து இந்த ஸ்டோன் வரனால வரக்கூடிய பெயின். ஓகே. ஸோ அந்த பெயின்னாலையும் பேஷண்ட் சஃபர் ஆக வேண்டியது இருக்குது. வேலைக்கு போக முடியாது, சம்பளம் இல்லை. தட் இஸ் அனதர். அப்படியே விட்டானா என்னென்னா கிட்னியில் இருந்து பெருசாகி கிட்னியை டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய நிலைமைக்கும் போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து பெயின் தான், பெயின் இருக்கும். ஆர் யூரினில் பிளட்டு வரலாம். சம்டைம் டயபெட்டிஸ் வெரி காமனாக இருக்குன்னா ஈவன் ஸ்மால் ஸ்டோன், மில்லிமீட்டர் ஸ்டோன் இருக்கும்போதே கிட்னியில் பிளாக் ஆகி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷனோட வந்து நிறைய பேர் இந்த இன்ஃபெக்ஷனாலே பெரிய ப்ராப்ளம் வருது. ஓகே. ஸோ ஏர்லியஸ்ட் பார்த்துக்கிறது பெட்டர். ஸ்டோன் வந்து இப்போ வெரி காமன் ஆயிடுச்சு, முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ ஓபியில் உட்காந்தாலே ஒரு 3 பேர், எப்படி ஒரு நாளைக்கு 3 பேர் 4 ஷோலே பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியில் நிறைய பேர் கிட்னி ஸ்டோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கே 3 பேர் 4 பேர் பெயினோட வர்றாங்க. ஸோ மோர் லுக்ஸ் லைக் த ஸ்டோன் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ். மேபி கிளைமேட் ஒன்று, இன்னொன்று வந்து டயட்ரி சேஞ்சஸ். ஓகே, நிறைய தண்ணி குடிக்காமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு அதனாலையும் ஸ்டோன் வர்றதுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நம்ம சம்மர்னு எடுத்துட்டோம்னா கிட்னி ஸ்டோன் தான் மெயினான டிசீஸ். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர்? நான் சென்னையில பேசுறேன். பேர் மனோ. ஐ எம் 53. ஹலோ, சொல்லுங்க. நான் ஆல்கஹால் சாப்பிடுறேன். எனக்கு ஃபேட்டி லிவர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன இம்ப்ளிகேஷன்? ஆல்கஹால் நிறுத்திட்டா ஃபேட்டி லிவர் கியூர் ஆக சான்ஸ் இருக்கா? ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஓபீஸாக இருக்கவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, இல்லை ஆல்கஹால் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப செடெண்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு ஃபேட் எக்ஸஸை வந்து லிவரில் டெபாசிட் ஆகிறதுனால வருது. இது வந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். பட் அது சில பேருக்கு ப்ராக்ரஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து கேன் லீட் ஆன் டு சிரோசிஸ், அதாவது கம்ப்ளீட் லிவர் டெஸ்ட்ரக்ஷன் கூட ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது செய்யலாம், ஃபேட் ஃபுட்டை குறைக்கணும், ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அது தவிர உங்கள் லிவர் ஃபங்க்ஷனை பீரியாடிக்காக மானிட்டர் பண்ணணும். அல்தோ இந்த ஸ்பெஷாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாட்டியும் நான் அந்த ஜென்ரல் அட்வைஸ் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்கள் ஹெப்படாலஜிஸ்ட், லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் ஸ்பெசிஃபிக் மெடிசின்ஸ் ஆல்சோ தேர். இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இருந்தும் ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்குன்னா அதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது. அதையும் கொடுத்தீங்கன்னா இந்த லிவர் ஃபங்க்ஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம் மேடம். என் பேர் பாத்திமா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பாத்திமா. நாங்க திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம். என் பொண்ணுக்கு வந்து 13 வயசு இருக்கும்போது வந்து சார் திடீர்னு கீழே விழுந்துட்டா. அவளுக்கு வந்து கரண்ட காலத்துக்கு ஃப்ராக்சர் ஆகி ஆபரேஷன் பண்ணிருந்துச்சு. அப்போ வந்து அவளுக்கு வந்து ப்ரெஷர் குறையாம இருந்துச்சு. ப்ரெஷர் குறையலன்னா ஒரு எம்டி டாக்டர் வந்து செக்அப் பண்ணி 24 ஹவர்ஸ் யூரின் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுல வந்து புரோட்டீன் வெளியாகுதுமா, நீங்க ஒரு நெஃப்ராலஜியை பாருங்க அப்படின்னு நாங்க திருநெல்வேலியில காட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் அவங்க சார் பார்த்துட்டு பயாப்சி எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் அதை வந்து பயாப்சி எடுத்துட்டோம். பயாப்சியில வந்து FSGSன்னு வந்துருக்கு சார். நான் இப்ப வந்து 1.5 வருஷமா வந்து ப்ரெஷர் டேப்லெட்டு, இது சிலாசர்னு ஒரு டேப்லெட், ஓமனக்காட்டில்னு ஸ்டீராய்டு, அது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 40 ml கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப 10 ml வந்திருக்கு. அல்பமின் யூரின் வந்து அல்பமின் வந்து இப்பதான் சார் ட்ரேஸ்ன்னு வந்திருக்கு. இல்லைன்னா 2+1+ வரும். ஆனா இப்ப ட்ரேஸ்ன்னு வந்திருக்கு. அதனால சார் வந்து
எனக்கு வந்து ஓமனக்காட்டில் வந்து இப்போ ஒரு நாள் விட்டு விட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ப்ரெஷர் வந்து அவளுக்கு குறையல. கார்டேஸ், சிலாக்கர், பயோடிக் ரிப்ளஸ் இந்த 4 டேப்லெட் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். எப்படி சார் ப்ரெஷர் வந்து இப்படி எதாவது குறையாதா சார்? எப்படி எனக்கு அதான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கணும். இல்லை, கிட்னி வியாதி உங்களுக்கு இருக்குது எஃப்எஸ்ஜிஎஸ்னு நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ வந்து அல்புமின் வந்து முதல்ல இந்த அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டீராய்டு மருந்து தான், அவங்க டாக்டர் கொடுத்த மருந்து தான். ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கும்போது சில நேரங்களில் ப்ரெஷர் அதிகமாக மருந்தாலே கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது தவிர கிட்னி வியாதியால் எஃப்எஸ்ஜிஎஸ்ங்கிற வியாதியாலையும் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட்டாக நமக்கு வந்து ப்ரெஷர் மாத்திரை எத்தனை சாப்பிடணுன்றது முக்கியம் இல்லை, ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் இந்த கிட்னி வியாதி வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் மருந்தை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் ப்ரெஷர் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த ஃபர்தர் கிட்னி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எத்தனை மருந்து சாப்பிடணுங்கிறது உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 15 இயர்ஸ் வயசாகுது, இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணல சார். அது எப்படி அதாவது இதுதான், அதாவது கிட்னி வியாதி இருக்கவங்களுக்கு இந்த ஏஜ் அட்டைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குமா. இன்னொன்று ஸ்டீராய்டு மருந்து வேறு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் டாக்டருக்கு தான் கரெக்ட் பர்சன், யார் ட்ரீட்டிங் டாக்டரோ அவங்க தான் கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி அட்வைஸ். ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டீராய்டு மருந்து ஆல்டர்னேட் டே ஆக்கிட்டாரு அப்படின்றீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கம்ப்ளீட்டாக கூட நிப்பாட்டுவாங்க. அந்த நிப்பாட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் சப்போஸ் அதுக்கப்புறமும் சைக்கிள்ஸ் வரலன்னா நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மருந்து எடுத்துக்கலாம். பட் அது உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் த கரெக்ட் கைடன்ஸ். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உடுமலைப்பேட்டிலேருந்து காயத்ரி பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எங்க ஃபாதருக்காண்டி பேசுறேங்க. அவர் 45 ஏஜ் ஆயிடுச்சு. சொல்லுங்க. கிட்னி கொஞ்சம் சுருங்கி இருக்கு. கிரியேட்டிவ் வந்து 8 இருந்தது, அப்புறம் 7 ஆச்சு, திருப்பி 8 ஆயிருச்சு. யூரியா வந்து 95 mg இருக்கு. சுகர்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரெஷர் வந்து நார்மலா அப்பப்போ இதா இருக்கு. கால் வீக்கம் நிறைய இருக்கு, அப்புறம் சரியா போச்சு. யூரின்லாம் நல்லா போறாரு. டயாலிசிஸ் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்? இல்லைம்மா, அவருக்கு வந்து இப்போ ஏதாவது என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அறிகுறிகள் என்ன இருக்கு? கால் வீக்கம் தவிர? கால் வீக்கம், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. யூரின்ல நல்லா போறாரு. அதாவது அவரோட ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, இருந்தாலும் அவரோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 7-8 மில்லிகிராம் கிரியேட்டின்னா உங்கள் கிட்னி கண்டிப்பாக 15% கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது அர்த்தம். அதனால் கண்டிப்பாக டயாலிசிஸ் தேவை வந்து எப்போ வேணாலும் வரலாம். பட் ஆனால் இவருக்கு வந்து இப்போ உடனே பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அவருக்கு சிம்டம்ஸ், அறிகுறிகள் உடம்புல எதுவும் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். கால் வீக்கம் ஏன் வருது அப்படின்னா உங்கள் கிட்னியோட அதாவது கிட்னி வெளியில் தள்ள முடியாத அளவுக்கு தண்ணியோட உடம்புல அதிகமாகும்போது கால் வீக்கம் வரும். ஸோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தண்ணி உப்பை நல்லா குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீர் மாத்திரைகள் இருக்குது, அதை உங்கள் டாக்டர் போய் பார்த்தா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை கொடுத்தா கால் வீக்கம் குறைஞ்சி போயிடும். பட்டு கிட்னி ஆல்ரெடி சுருங்கி போயிடுச்சு, கிரியேட்டின் அளவு 7-8ன்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக பின்னாடி டயாலிசிஸ் தேவை, எப்போ வேணாலும் வரலாம். அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். பெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் நெஃப்ராலஜி டாக்டர் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அவங்களோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தே வில் கைட் யூ கரெக்ட்லி. ஓகே டாக்டர். டாக்டர் முத்து, இப்போ பொதுவாக வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க? அது வந்து இப்போ கிட்னி ஸ்டோனு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சைஸ் எந்த இடத்துல இருக்குது. இப்போ 2 கிட்னி இருக்குது, கிட்னி டியூப் இருக்குது, பிளாடர் அண்ட் யூரித்ரா. நார்மலாக கிட்னி ஃபார்மேஷன் வந்து யூரின் ஃபார்மேஷன் வந்து கிட்னியில் ஆரம்பித்து கோ த்ரூ த யூரிட்டர் கிட்னி டியூப், பிளாடரில் ஸ்டோரேஜ் ஆகி தென் வீல் எம்டி இட். ஓகே. ஸோ நார்மல் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் கிட்னிலேருந்து அந்த யூரின் வரக்கூடிய பாதை இப்போ கிட்னிக்குள்ளேயும் இருக்கலாம், கிட்னி டியூப்பில் இருக்கலாம், பிளாடருக்குள்ளேயும் வரலாம். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த சைட். இப்போ கிட்னிலே இருக்குது, கிட்னியில் மேல் பகுதியில் இருக்குது அப்படின்னாக்கி வலி வந்து அந்த பக்கம் இருக்கும். ஓகே. காமன் வந்து பெயின். ஸோ சம்டைம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் இறங்கி வரும்போது அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும்னா பரவுது. ஸோ பரவுறதுங்கிறது வந்து இங்கே ஃப்ளாங்கிலேருந்து கிராயின், லாயின் டு கிராயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலேருந்து கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த பெயின் வந்து யூஸ்வலாக இன்டர்மிட்டண்டாக இருக்கும், விட்டு விட்டு வரும், கண்டினியூஸாக இருக்காது, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த யூரின் வர்றப்போ யூரின் போகிறதுக்கு எரிச்சல் இருக்கலாம், யூரினில் கொஞ்சம் பிளட்டு வரலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா யூரினில் பஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பெயின். ஓகே. சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன ஸ்டோன்னால் வரும்.
சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டோன் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ஸ் கிட்னிக்குள்ளே இருக்கும், சிம்டமே இருக்காது. ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த ஹாட் கிளைமேட்டில் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது பெட்டர். அப்பப்போ செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. இப்போ என்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்? நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சோனோகிராஃபிங்கிறது வந்து ருட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு செக்கப் மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லேயே கூட அது பண்ணிக்கலாம். அது பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து ஒரு 70-80% அதில் ஸ்டோன் இருக்கிறதுங்கிறது வந்து டைரெக்டாக சம்டைம் பார்க்கலாம். இன்டைரக்டாக சப்போஸ் இந்த கிட்னி டியூப்பில் இருந்ததுன்னா கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரின் பிளாக் ஆகும். யூரின் பிளாக் ஆகும்போது என்ன ஆகும், கிட்னி வீங்கும். ஸோ அதை வந்து இன்டைரக்டாக பார்த்துக்கலாம். ஓகே. இல்லைனா ஒரு ஆர்டினரி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே தெரியல அப்படின்னா தென் வி மே ஹேவ் டு டு சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் பண்ணால் நம்ம 100% ஸ்டோன் இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அது என்ன சைஸ்லங்கிறது தெரியும். அது தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே டிசைட் பண்ணணும். ஓகே. யூஸ்வலாக வந்து இந்த மில்லிமீட்டர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் சைஸ் சைட். இப்போ அப் டு 5 மில்லிமீட்டர் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நார்மலாகவே எனி பேஷண்ட் கம்ஸ், இப்போ என்கிட்ட வர பேஷண்ட் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் ஸ்டோன் இருக்குது, இப்போ கிட்னியில் மேலே இருக்குது, நடுவில் இருக்குது, கீழே இருக்குது அப்படிங்கிற பொறுத்து மேலே இருந்துச்சுன்னா ஒரு 60 to 70% தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. when it comes down, அதாவது க்ளோஸ் டு த பிளாடர் வந்துருச்சு, அப்போ இந்த கிட்னி டியூபுடைய நேரோவஸ்ட் போர்ஷன் வந்து அந்த டியூப் பிளாடரில் ஜாயின் ஆகிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டுச்சுன்னு வைங்களேன் 90% தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து சின்ன ஸ்டோனாக இருக்கும், தானாக வெளியே வராது. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் பேஷண்ட்டோடைய பாடி ஹேபிட்டஸ், தண்ணி குடிக்கிறது, அந்த இதுதான். ஓகே. தண்ணி குடிக்கணும் பேசிக்கலி இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சையத் அபு தாகிர் ஃப்ரம் தாமர். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இப்போ என்னுடைய வயசு வந்து 71. ஓகே. எனக்கு டயபெட்டிக்ஸ் பட் அண்டர் கண்ட்ரோல். ஓகே. ஹைப்பர் அசிடிட்டி ஜாஸ்தி. சரி. என்னுடைய ஹேபிட் எப்படி இருக்குன்னா, நான் டெய்லி 6 to 7 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிக்கிறேன். 6 to 7 லிட்டர்? ஆமாம். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி கம்மியாக குடிச்சேன்னா டைஜஷன் ஆகுதுல்ல, அந்த ப்ராப்ளம். ஓகே. ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் இது இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி நிறையா தான் குடிக்க வேண்டியிருக்கு. ஓகே. அந்த மாதிரி குடிக்கலாமா? நிறைய தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க? ஆமாம். நிறைய தண்ணி குடிக்கிறது வந்து அவசியம் இல்லை. ஏன், ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகலான்னு சொல்லிடுறோம். ஜென்ரலாக மீடியாவில் வந்து எல்லோரும் சொல்கிறது வந்து நிறைய தண்ணி உடம்புக்கு நல்லதுன்னு. மிதமான அளவுல குடிக்கிறது தான் நல்லது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்கும்போது நிறைய எலக்ட்ரோலைட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்கள் உடம்புல வெறும் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும்போது யூரின் வந்து வெறும் வாட்டரை வெளியில் தள்ளுறதில்ல. வாட்டர் வெளியில் வரும்போது அதோடு சேர்ந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸும், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம்னு உடம்புல இல்லாத கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ அதில் ஏதாவது வந்து இந்த வாட்டரோட வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது டிஸ்எலக்ட்ரோலைட்டீமியா, அதாவது இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் உங்கள் பாடியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி சோடியம் அண்ட் பொட்டாசியம், இந்த ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களை பொறுத்தளவு நான் என்ன சொல்ல முடியும்னா, மாடரேட் வாட்டர் இன்டேக் இஸ் பெட்டர். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு 3.5 to 4 liters ஈவன் இன் ஹாட் கிளைமேட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ரெகுலராக இவ்வளோ தேவை இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் பீரியாடிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம் மேடம். நான் பல்லாவரத்துலேருந்து அண்ணாமலை பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்கள் அண்ணாமலை. சார் வணக்கங்க சார். நான் அண்ணாமலை பேசுகிறேன் சார். சார் எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன் இருந்ததுங்க சார். சரி. அது வந்து 8 mm 9 mm இருந்தது. 2 கிட்னி ஸ்டோன் இருந்தது சார். 2 கிட்னிலையும்? ஆமாங்க சார், 2த்துலேயும் இருந்தது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2த்துலேயும் இருந்தது சார். ஓகே. அது வந்து 2 வருஷம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கிளியர் ஆயிடுச்சுங்க சார். ஒரு 3 மாசம் கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கர பெயினாக இருந்தது. போனால் மறுபடியும் ஸ்டோன் மறுபடியும் ஃபார்ம் ஆகுதுங்க சார். இல்லை, அந்த முதல்ல இருந்த ஸ்டோன் எப்படி கிளியர் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதுக்கு மாதிரி ஸ்கேன் எடுத்தோம் சார். ஸ்கேன் எடுத்து எல்லாம் செக் பண்ணோம் சார். ஸ்கேனில் தெரியல? ஆமாங்க சார். முதல்ல 7 இருந்தது சார் மொத்தம் ஸ்டோன் கல். ஓகே. அதில் வந்து கரெக்டாக வந்து நான் ஸ்கேன் எடுத்துக்கோம், இல்லை எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, 2 தான் இருக்குது, அதுவும் 4 mm 5 mm இருக்குது அப்படின்னாங்க சார். சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வலி அதிகமாக போய் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மறுபடியும் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா இப்போ வந்து மறுபடியும் 9 mm ஸ்டோன் இருக்குது, 8 mm இருக்குது, மறுபடியும் இந்த கிட்னிலேயே ஒரு 3 இருக்குது, 4 mm அப்படின்றாங்க சார். சரி சரி. இப்போ அந்த ஆர்டினரி அல்ட்ராசவுண்டில் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டோன் இருக்க வாய்ப்பு தெரியும். பட் நம்ம கன்ஃபார்மாக எக்ஸாக்டாக சைஸ் என்ன, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சிடி ஸ்கேன் பண்ணால் தெரியும்.
சிடி ஸ்கேன் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்ட் சைஸ் என்ன இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வலி இருக்குன்னா ஒரு ஸ்டோன் வந்து கிட்னியை விட்டு இறங்கி வெளியே வந்திருக்கலாம். ஸோ வெளியே வந்ததுனால தான் உங்களுக்கு பெயின் இருக்குது. அது சின்ன ஸ்டோனாக இருந்ததுன்னா நிறைய தண்ணி குடித்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா அது தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தானாக வரல அப்படின்னா அந்த எண்டாஸ்கோப்பி மூலமாக கூட நம்ம அந்த ஸ்டோனை வெளியே எடுத்து விட்டுறலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து செல்வி பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசலாம் செல்வி, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து செல்விங்கிற பொண்ணு பேசுகிறேங்க. எனக்கு 28 வயசு ஆச்சுங்க. சரி. எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டு இப்போ உங்கள் 9th படிக்கிற பொண்ணு இருக்கு. சரிம்மா. ஸோ ஹஸ்பண்ட் எங்களோட இல்லை. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமாக யூரின் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட பார்த்தேன். மினிரல்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது 450 ரூபா ஆகுது. இல்லை, அது சாப்பிட்டே தான் இருக்கணும். இல்லை அது போக வேற ஏதாச்சும் பார்த்தா கரெக்ட் ஆகுங்களா? இல்லை இப்போ அடிக்கடி யூரின் போதுன்னா நைட் எத்தனை தடவை யூரின் போகிறீங்க? நைட்டு ஒரு அடிக்கடிக்கு எழுந்திருப்பாங்க. ஒரு 5 டைம் 6 டைம் 1 hour ஒருக்கா எழுந்திருப்பாங்க. ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போது எவ்வளோ யூரின் வருது? இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிச்சோன்னா அதே மாதிரி ஒரு லிட்டர் அப்படியே அப்புறம் யூரின் போயிட்டு மறுபடியும் தண்ணி குடிக்கிறது. இல்லைம்மா, இப்போ வந்து நமக்கு வந்து நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நிறைய யூரின் வரலாம். நிறைய தண்ணி குடிக்காமலே நிறைய யூரின் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாக்கி நம்ம நீர்ப்பையில் தான் புண்ணு இருக்குது, இல்லை நீர்ப்பை சுருங்கி போச்சுன்னா கூட உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாக்கி நீங்கள் முதல்ல ஒரு சார்ட் போடணும். டைரின்னு சொல்லுவோம், வாய்டிங் டைரி. அப்படின்னாக்கி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னா டைம் போட்டு இப்போ 8 மணிக்கு 200 மில்லி குடிச்சிங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு எவ்வளோ யூரின் போகிறீங்கிறதும் அளந்து வைக்கணும். இப்போ 8 மணிக்கு ஒரு 500 மில்லி தண்ணி குடிச்சிங்கன்னா 8:30 மணிக்கு நீங்கள் 200 ml யூரின் போகிறீங்க அப்படின்னு எழுதி வச்சு நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் வெளியே வர்ற யூரினுக்கும் எவ்வளோ வருதுன்னு மேட்ச் பண்ணி உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை வந்து அது யூஸாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லதுமா. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். சின்ன பிரேக் அப்புறமா ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் பொதுவாக சம்மரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஜென்ரலாக வந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷனாக என்ன யூஸ்வலாக நார்மலாக வரும்னா பிளாடர்லேருந்து பாக்டீரியா காலனைஸ் ஆகி அதுலேருந்து பிளாடரை அஃபெக்ட் பண்ணலாம். அது இல்லைன்னா அசெண்ட் ஆகி கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பிளாடரில் எப்படி பாக்டீரியா ப்ராலிஃபரேட் ஆகும்? நார்மலாகவே பிளாடரில் சம் நார்மல் பாக்டீரியா, கமன்சால் பாக்டீரியா, ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா இருக்கும். பட் என்னன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியா க்ரோ ஆகாது. ஏன்னா நம்ம பீரியாடிக்காக அவாய்ட் பண்ணுறோம். ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்சஸ் கொஞ்சம் யூரினில் இருக்குது. ஸோ நார்மலாக பாக்டீரியா வளராது. பட் தெர் ஆர் சம் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் அது வரலாம். எப்போ வரலாம்? நான் சொன்ன மாதிரி உங்களோட யூரினோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப நீங்கள் குறைக்கும் போது, அளவு குறைக்கும் போது அந்த ஃப்ளஷிங் ஆக்ஷன் இருக்காது. இன்னொன்று பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அவங்களுக்கு, அல்ல சார் சொன்ன மாதிரி ஸ்டோன் பிளாக் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் அந்த நார்மல் பீரியாடிக் எம்டிங் இருக்காது, அந்த ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்சஸ் வராது. இன்னொன்று விமென்க்கு பர்டிகுலராக, ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரோ யூரித்ரா, அந்த அவுட் பைப் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மர் டைமில் நிறைய வரும். காரணம் நம்ம வாட்டர் இன்டேக் வந்து நம்ம யூரின் ஃப்ளோ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பிளாடர் வந்து கம்மியான யூரின் நம்ம அடிக்கடி போகிறதுனால நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஒரு இது ஆடட் டு தட் ஃபீமேல் ஷார்ட் யூரித்ரா. இன்னொன்று வந்து என்னாங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து பப்ளிக் டாய்லெட்டில் போக மாட்டாங்க. they will hold the urine for long time. ஆமாம். ஸோ ரொம்ப நேரம் யூரின் தேங்கி வைக்கும்போது பிளாடர் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் ஆயிரும். ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிட்டு அது சர்டன் பாயிண்ட் ஆகிட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணி எம்டி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக யூரின் போகாது. ஸோ யூரின் வந்து ஸ்டாக்னேஷன் கொஞ்சம் இருக்கும். ஓகே, அந்த ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
ஓகே. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன டாக்டர் இருக்கும்? யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு வந்து ஏஜ் குரூப் ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஜெண்டரை பொறுத்து, இன்னொன்று எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக வி டிவைட் இன்டு அப்பர் ட்ராக்ட் ஆர் லோவர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். லோவர் எது இருந்தாலும் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி தான். பட் பாயிண்ட் வந்து இதில் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இன் யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சிலது இருக்குது. ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஸ்டிக் டு த ப்ரோட்டோகால். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் ட்ராக் கிட்னி அஃபெக்ட் பண்ணுற இன்ஃபெக்ஷன்னா நம்ம அந்த கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி பண்ணிவிட்டு என்ன பாக்டீரியா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் டூரேஷன் சாப்பிடணும். 2 வீக்ஸ்னால் அப்பர் ட்ராக்டுக்குனா 2 வீக்ஸ்னால் 2 வீக்ஸ் சாப்பிடணும். லோவர் ட்ராக்ட் மென்னுக்கு ஒரு ப்ரோட்டோகால் 7 டேஸ்னு ப்ரோட்டோகால், விமன்னா 3 டேஸ் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று கல்ச்சரில் என்ன பாக்டீரியான்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணுறது தான் பெட்டர் தேன் எம்பெரிக்கலி நம்மளாக ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து முழுங்கிறத முன்னாடி ஒரு கல்ச்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டா கூட நம்மளால் என்ன பாக்டீரியான்னு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஜென்ரலாக நம்ம பண்ணுற பிளண்டர்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று ப்ராப்பர் டூரேஷன் சாப்பிட்றது இல்லை. அது ப்ராப்பர் டூரேஷன் சாப்பிடாமல் இருக்கும்போது ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், நாங்கள் அதுக்கு பேர் ரிலாப்ஸ் ரீஇன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி ரெக்கரன்ஸ் வரும். அது 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி ரிலாப்ஸ், இன்னொன்று ரீஇன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி திருப்பி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரவங்க அவங்களோட ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஏதோ இருக்கான்னு பார்த்துக்கணும். நிறைய பேர் என்ன காமன் மிஸ்டேக் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி இன்னடிக்யூட்டாக சாப்பிடவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்களா ஆன்டிபயோட்டிக் எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் விட்டுருவாங்க. அதில் ஒரே ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா ரிப்பீட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னியில் அவங்களோட நாலேஜ் இல்லாமலே ஸ்கார்ஸை இன்டியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கார்ஸ் இன்டியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியாடிக்காக ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸாலே கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனிங் ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸாக இது யூரினரி இன்ஃபெக்ஷன் தானே, இது எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெறும் மாத்திரையை போடுற பழக்கம் இருக்கவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் டாக்டர் பேசலாமா? அவங்க பேரு சார்? என் பேரு அகமது மேடம். நான் கம்பத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட ஏஜ் 33. சொல்லுங்க அகமது. சொல்லுங்க சார். நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும் சார். சரி. அப்ப எனக்கு பிளாடரும் யுரேத்ரா இருக்கு பாத்தீங்கல்ல? ஆமா. அது எப்பயுமே பெயினாவே இருக்கும். அப்ப நம்ம அல்ட்ராசவுண்ட் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது எப்பயுமே பிளாடர் இன்ஃபெக்ஷனாவே இருக்கும். யுரேத்ரா வந்து யூரின் போனா மட்டும் இல்ல, யூரின் போகாட்டியுமே பயங்கரமா வலிக்கும். வலினால தாங்கவே முடியாது, என்னால படுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெக்வயர்டு. அப்ப அந்த 20-21 வயசுல ஆரம்பிச்சதுதான் சார். எனக்கு இப்ப 30-34 வயசு ஆச்சு. நான் ஒரு எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 25 டாக்டர்ஸ் பார்த்திருப்பேன். சரி. 25 அதுக்கும் மேலே பார்த்திருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு டாக்டர்ஸ் வந்து இது லேப்ரோஸ்கோப் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே நார்மலா இருக்குன்றாங்க. சரி. எப்பயுமே ரெக்வீட நானும் அவங்க சொல்ற கோர்ஸ் அளவுக்குலாம் ஆன்டிபயோட்டிக் இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு கூட சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அந்த டூரேஷன்லாம் பக்காவா பண்ணி எல்லாமே எடுத்திருக்கேன். சில டாக்டர்லாம் எனக்கு 6 மந்த்துக்கு மைல்டு ஆன்டிபயோட்டிக் செஃபலாக்சின் எல்லாம் கொடுத்தாங்க. சரி. சோ எதுவுமே யூஸ் இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் நல்லா ஏதாவது காரமா சாப்பிட்டனாலும் இல்லாட்டி ஏதாவது சாப்பிடறனாலே வருது. சோ குடலுக்கும் பிளாடருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கிற மாதிரி உள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா சார்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? என்னுடைய இது போறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? சரி. மலச்சிக்கல் இருக்கா? டெய்லி மோஷன் போவீங்களா? மலச்சிக்கலுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். மலச்சிக்கல் கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு டாய்லெட்டை எழுப்பியே விடுறது. சரி சரி சரி. இப்போ வந்து குடலுக்கும் யூரித்ராவுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. பட் என்னன்னா, நம்ம காரம் அதிகம் சாப்பிட்டா உடம்புல எல்லா பாட்டும் எரியும். யூரின் போகிற இடத்துலையும் எரியும், மோஷன் போகிற இடத்துலையும் எரியும், எல்லா இடமும் எரியும். அதனால் அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது பெட்டர். அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த யூரின் போகிறதுல வலி வர்றது இதெல்லாம் இருக்கும். இந்த க்ரானிக் ப்ராஸ்டேட்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தாலும் இது பண்ணுறது பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால்? வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அம்புஜம் பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ப 1.5 இயர்ஸா வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவரு வந்து இப்ப ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆச்சுன்னு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போய் இது பண்ணோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சரியாயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு 2 டைம்ஸா இருந்தது, 3 டைம்ஸ் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
ஆனாலும் வந்து ஒரு ஸ்டெப் டயாலிசிஸ் பண்ணிட்டு வர்ற அன்னைக்கே கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட மூச்சு வாங்குதுன்றாங்க. தண்ணியெல்லாம் கண்ட்ரோலா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு சாப்பாடை எது பார்த்தாலும் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சில நேரம் சாப்பிடுறாங்க, சில நேரம் சாப்பாடை பார்த்தாலே ரொம்ப வாமிட் வருது அப்படின்றாங்க. ஒன்னும் புரியல எங்களுக்கு. என்ன வயசு அவருக்கு? உங்களுக்கு வந்து 68 ஆகுது சார். 68. ஆமா சார். என்னதுனால கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? என்னதுனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னி? சுகரால ப்ராப்ளமா? சுகர்னால தான் சார் சொன்னாங்க. சரி, ரைட். ஜென்ரலாக சுகர் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் 2 கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. ஒன்று வந்து படபடப்பு இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ மூச்சு இறைக்குது, கொஞ்சம் கூட நடந்தால் கூடன்னு சொல்கிறீங்க. ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம் வரும்னா எல்லா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் காமன் வர்றது கார்டியாக் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் ரொம்ப காமன்மா. அதனால தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ எனி லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆன் டயாலிசிஸ் வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் ஆஃப் கார்டியாக் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் 50-60% சம் ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஆன்ஜியோகிராம் பண்ணிக்கணும். பண்ணி அதை ட்ரீட் பண்ணால் தான் அந்த படபடப்பு மூச்சிறைப்பு நிற்கும். 2வது சொல்கிறீங்க சாப்பிட பசிக்கலை, ரொம்ப சாப்பிட முடியலன்னு. இது ஜென்ரலாக எதனால் வரும் அப்படின்னா இன்அடிக்குவேட் டயாலிசிஸ்னு வாங்க. ஏதாவது என்ன தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணாலும் நம்ம பண்ணுறது வந்து 4 வாரத்துக்கு 3 தடவை பண்ணால் கூட 12 மணி நேரம் தான் டயாலிசிஸ் பண்ணுறோம். மீதி நேரம்லாம் உங்கள் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. பட் நீங்கள் எண்டோஜினஸ், அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் 24/7. ஸோ 168 ஹவர்ஸ் நம்ம கிட்னி பண்ணுற ஃபங்க்ஷனை 12 மணி நேரத்தில் நம்மளால் மிஷின் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது சில பேருக்கு பத்தாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் டயாலிசிஸ் அடிக்கோட்டாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு நிறைய பயோகெமிக்கல் டெஸ்ட் இருக்குது, அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ். அடிக்குவசி ஆஃப் டயாலிசிஸ் பத்துறதா அவருக்கு அப்படின்னு. ஸோ அது சப்போஸ் பத்தாத பட்சத்தில் அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், டயாலிசிஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும். இந்த 2 ப்ராப்ளமே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தேவில் ஒன்று டயாலிசிஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நல்லா டயாலிசிஸ் பண்ண அவருக்கு அந்த பழைய அளவுக்கு அப்பிடைட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல் ப்ராப்ளமுக்கு டெஃபினட்டாக நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து அது எவாலுவேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ மேடம், நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். என் பேர் வெண்ணிலா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வெண்ணிலா. சார் எனக்கு இப்போ ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து சாதாரண வயிற்று வலின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணோம் சார். சரி. அதில் வந்து ஸ்கேன் பண்ணதில் வயிறுலாம் வலி எதுவும் இல்லை, ஆனால் கிட்னி தான் சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிட்னியும் சுருங்கி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மேடம் சார். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லாமல் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தோம். கிரியேட்டின் வந்துட்டு 2.23 இருக்குங்க சார். நார்மலா டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி தாகம் நிறைய எடுக்குதுங்க சார். அப்புறம் எனக்கு இந்த மூச்சு இறப்பு மாதிரி வாங்குதுங்க சார் அடிக்கடி. அந்த மூச்சு இறப்பு வாங்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். உங்க வயசு என்ன? எனக்கு 28 சார். பிபி எதுவும் இருக்குதா? பிபி எதுவும் இல்லை சார், அதெல்லாம் நார்மலா இருக்குங்க சார். சுகரும் இல்லை சார். சரி, அதாவது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்குது. 2 கிட்னி சுருங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது நார்மல் கிரியேட்டின் 1.2 வரைக்கும் தாம்மா உங்கள் ஏஜ்லலாம். இது வந்து 2.2ங்கிறது ஹை தான். ஸோ கிட்னி ட்ரபிள் இருக்குது. ஆனால் மூச்சு வாங்குறதுங்கிறது இந்த கிரியேட்டின் அளவுலே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஜென்ரலாக ஏன் மூச்சு வாங்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஜென்ரலாக ஆசிடோசிஸ்னு வாங்க, யூரின் அந்த நம்ம பாடியில் ஆசிட் அளவு அதிகமாக இருக்கும்போது கிட்னி பேஷண்ட்ஸுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக மூச்சு வாங்கலாம். இன்னொன்று வந்து ஹீமோக்ளோபின் அளவு, அனீமியா, ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருந்தாலும் ரொம்ப மூச்சு வாங்கலாம். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் சரியில்லாமல் இருந்தாலும் மூச்சு வாங்கலாம். இன்னொன்று இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் ஆர் லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் மூச்சு வாங்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப இந்த கிட்னி வியாதியாலே பர்சே மூச்சு இந்த அளவுக்கு வாங்காது. நீங்கள் எதனால் வருதுன்னு பார்க்குறதுக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் டாக்டரோடு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஹீ வில் கைட் யூ ஃபர்தர்மா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோமா, காமாட்சின்னு. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க காமாட்சி. ஓகே. ஹலோ சார். சொல்லுங்கள் காமாட்சி. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் காலில் வீக்கம் இருந்தது.
அதுக்கோசரம் நான் டாக்டரை செக்அப் பண்ணேன். பட் எனக்கு வீக்கங்கிறது டியூ டு லிம்பாட்டிக்ஸ் கூட வரும். அது வரும்னாக்கா எவ்ரி சம்மர் வரும். ஆர் சில டயத்துல ஜாஸ்தி கால் ஸ்ட்ரெயினா இருந்தா அப்ப வரும். ஒரே ஒரு லெக் தான். இந்த லெக் விழுந்ததுனால ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி நான் கீழே விழுந்ததுனால அப்பத்துல இருந்து எப்பாவது வரும், வருஷத்துல ஒரு தடவை 2 தடவைன்னு. மீதி நேரத்துல இருக்காது. அதுக்கு நான் ஹெட்ராஜன் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணும்போது சரியா போயிடும் எனக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்தது. பட் அப்போ கொஞ்சம் எனக்கு யூரின் வராத மாதிரி இருந்ததுனால டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்து அப்டாமினல் செக் எடுத்துட்டு ஃபுல்லா சீட்டி எடுக்க சொன்னாரு. நான் ஃபுல்லா செக்அப் பண்ணா ஆல்மோஸ்ட் லிவர், பிளாடர், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீனு, கிட்னி எல்லாமே நார்மல்னு வந்தது. அந்த இந்த இது அவங்க இம்ப்ரெஷன்ல மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா cystitis with significant post-void residual urine 70 ml. But no significant abnormality detected. Other visualized abnormal organs. Abdominal organs. In the 66 with significant post-void இது மட்டும் யூரின் தான். The 70 ml இருக்கு. But otherwise wall thickness வந்து 4 mm. Pre-void urine வந்து 130 ml. Post-void இது யூரின் வந்து 70 mm. இந்த 70 ml தான் 66 இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, உங்களோட கொஸ்டின் என்ன? இந்த 66 இருக்கா, அதனால அந்த யூரின் வாட்டர்ல இருக்கா, பட் அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் ஃபியூச்சர்ல? டாக்டர் அந்த டயத்துல எனக்கு வந்து யூரோமெக்ஸ் வந்து யூரோடோன் வந்து 2 டேப்லெட் கொடுத்தாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் வந்து 6.2 or 6.3. எத்தனை வருஷமா இருக்கு? 3-4 இயர்ஸ் சார். 4 இயர்ஸ் இருக்கு. 4 இயர்ஸா இருக்கு. மலச்சிக்கல் இருக்கா? ஓகே, கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்ல ஆன்சர் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பிளாடருடைய பம்பிங், அதாவது யூரின் தேங்குது. யூரின் போனதுக்கு அப்புறமும் யூரின் தேங்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேடிஸ் தே டோன்ட் வாண்ட் பப்ளிக் பிளேஸில் போகாமல் தேங்கி வச்சுட்டு போகும்போது பிளாடர் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிட்டு இதாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல் இருக்கும்போது ஏன்னா மோஷன் போகிற இடமும் யூரின் போகிற இடம் பக்கத்தில் இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்காக அதாவது இந்த மோஷன் போகிற இடமும் அப்படியே ஆகும்போது யூரின் பம்ப் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ பிளாடர் பம்பிங் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டயபெட்டிஸ்னால ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஆட்டோனாமிக் இதுங்கிறதுனால பிளாடருடைய பம்பிங் பவரும் கம்மியாகும், மோஷன் போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். பிளாடர் பம்பிங் ஃபெயிலியர்னால ரெசிடுவல் யூரின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிடுவல் யூரின் இருக்கிறதுனால என்ன சிக்னிஃபிகன் அவங்க கேட்குறது வந்து நார்மலாக ஒரு 30 ml இருக்கிறது வந்து அக்செப்டட். ஓகே, இப்போ மோர் தென் 30 ml மேலே இருந்தனால என்ன தேங்குறதுனால இன்ஃபெக்ஷன் வரலாம், ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ டயபெட்டிங்கிறதுனால தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ ஏற்கனவே மெடிசின் கொடுத்துருக்காங்க. இந்த யூரின் போகிற பாதையை வந்து கொஞ்சம் பெருசாக்குறதுக்கும் பிளாடருடைய பம்பிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மெடிசின் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசின் சாப்பிட்டுட்டு ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணாமல் அப்படியே விட்டோன்னா 70 ml 80 ஆகும், 80 100 ஆகும். ஸோ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களால யூரினை எம்டி பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாக்டரை பார்த்து ரெகுலராக செக்அப் பண்ணி மெடிசின் சாப்பிட்டுட்டு என்ன சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ இன்னைக்கு நம்ம சம்மர் சீசனில் வந்து கிட்னியில் என்னென்ன மாதிரி டிசீசஸ் வரும் அப்படின்னு ரொம்ப பேசிடுறோம், நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.